தமிழகம் முழுவதும் மத மாற்றம் அதிகமாக உள்ளது என்று இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் பிரச்சினைக்கு பின் இந்துக்கள் மத்தியில் எழுச்சி உருவாகியுள்ளதாகவும், மதுரையில் வரும் ஜூன் 22ஆம் தேதி நடக்கும் முருக பக்தர்கள் மாநாட்டில் 5 லட்சம் பேர் பங்கேற்பர் என்றும் கூறப்படுகிறது. தமிழகம் முழுவதும் மதமாற்றம் அதிகமாக உள்ளது. பள்ளி கல்லூரிகளில் மதமாற்றம் நடப்பதை தடுக்க வேண்டும். இன்றைய அரசு மதமாற்றத்தை ஊக்குவிப்போருக்கு சாதகமாக உள்ளது. ஏராளமான கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்வதாக அறநிலையத்துறை அமைச்சர் சொல்லி வருகிறார். ஆனால் அந்த கோவில்களில் எவ்வளவு வருவாய் கிடைக்கிறது, எவ்வளவு செலவு செய்கின்றனர் என்பதற்கான வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும். அவிநாசி தாலுகா பெருமாநல்லூரில் உள்ள கோவிலுக்கு கும்பாபிஷேக விழா நடத்த உள்ளூர் அதிகாரிகள் அனுமதி வழங்காவிட்டால் பெரிய அளவில் போராட்டம் நடக்கும் என்றும் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கூறியுள்ளார். தமிழக பாஜக மாநில மையக்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இதில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் மும்மொழி கொள்கை தொடர்பான கையெழுத்து இயக்கத்தை மக்களிடம் கொண்டு செல்வது, அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின் தமிழக அரசின் நடவடிக்கைக்கு எதிர்வினையாற்றுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. கூட்டம் முடிந்து பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தும் போது என்னென்ன விவாதிக்கப்பட உள்ளன என்பதை தெரிவிக்க வேண்டும். குறிக்கோளின்றி மத்திய அரசை தாக்குவதற்காகவே கூட்டத்தை அரசு நடத்துகிறது. திமுகவினர் நடத்தும் பள்ளிகளில் மும்மொழி கல்விக் கொள்கை பின்பற்றப்படுகிறது. இது தொடர்பாக மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்ததும் தொகுதி மறுவரையறை குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் பொய்யான விஷயத்தை கூறுகிறார். மும்மொழி கல்வி தொடர்பாக நாளை முதல் பாஜக சார்பில் மக்களை சந்திக்கும் கையெழுத்து இயக்கம் நடத்தப்படும் என்றும், கல்வியை கலவரமாக்க வேண்டும் என்பதற்காகவே அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்படுவதாகவும் ஹெச் ராஜா கூறியுள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இது குறித்து கூறுகையில், அனைத்துக் கட்சி கூட்டத்தில் எத்தனை பேர் சிபிஎஸ்இ பள்ளிகளை நடத்துகின்றனர் என்ற விபரத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட வேண்டும் என்று பேசினார். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்து தேமுதிக போட்டியிட்டது. அக்கட்சிக்கு 3 தொகுதிகளுடன் ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கப்பட்டு இருப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா ஆனந்த் கூறி வந்தார். இது தொடர்பாக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் சமீபத்தில் பிரேமலதா பேட்டி ஒன்றில் தெரிவித்திருந்தார். அதே நேரத்தில் நெருக்கடியான சூழலில் உள்ள அதிமுக தலைமைக்கு டெல்லியில் அரசியல் பணிகளை மேற்கொள்ள ராஜ்யசபா எம்பி தேவை என்ற நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், அதனால் தன் தீவிர விசுவாசிக்கு இந்த பதவியை வழங்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. எனவே தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு கிடைக்க வாய்ப்பில்லை என்ற தகவல் பரவி வந்தது. அதை உறுதிப்படுத்தும் வகையில் தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட்டு வழங்கும் வகையில் எந்த ஒப்பந்தமும் செய்யவில்லை என எடப்பாடி பழனிசாமி உறுதியாக கூறியுள்ளார். இது தேமுதிக தலைமைக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு வந்த பிரேமலதா விஜயகாந்திடம் இது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதில் எதுவும் கூறாமல் அவர் சென்றுவிட்டார். இது தொடர்பாக சமூக வலைதள பக்கத்தில் ஒரு கருத்தை பதிவு செய்து அதை அவசரமாகவும் அவரே நீக்கியுள்ளார். இந்த பிரச்சினை தொடர்பாக தேமுதிக நிர்வாகிகள் யாரும் கருத்து தெரிவிக்க வேண்டாம் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் தடை போட்டுள்ளார். மதுபான ஆலைகள் நடத்தும் திமுக பிரமுகர்கள் நலனுக்காக கள் இறக்க தமிழக அரசு தடை விதித்து விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார். கள் இறக்க அனுமதி கொடுத்தால் திமுகவின் ஜெகத் ரட்சகன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் நடத்தும் மதுபான உற்பத்தி ஆலைகளுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் என்றும், டாஸ்மாக் மது விற்பனையால் அரசுக்கு நேரடியாக கிடைக்கும் வருவாயை விட திமுகவினருக்கு மறைமுகமாக அதிக வருவாய் கிடைக்கிறது. தென்னை பனை விவசாயிகள் கோரிக்கை குறித்து பாஜக ஆய்வு செய்து விரிவான அறிக்கை அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. அதன்படி தென்னை மற்றும் பனை மரங்களில் இருந்து கள் இறக்குவது, மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பு ஆகியவற்றால் அரசுக்கு ஆண்டுக்கு 1,10,000 கோடி ரூபாய் வரை வருவாய் கிடைக்கும் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. வரும் 2026 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைத்தால் கள் மற்றும் பனை மரங்களில் இருந்து கள் இறக்க அனுமதி வழங்கப்படும் என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார். ஒரே வாக்காளர் அடையாள அட்டை எண் வெவ்வேறு மாநிலங்களில் உள்ள வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மேற்கு வங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி சமீபத்தில் குற்றம் சாட்டி இருந்ததும்
இவ்வாறு ஒரே எண் இருந்தாலும் ஓட்டுச்சாவடி உள்ளிட்ட விவரங்களில் வேறுபடும், அதனால் போலியாக வாக்காளர் சேர்க்கப்படுவதாக கூற முடியாது என்று தலைமை தேர்தல் கமிஷன் விளக்கம் அளித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. துபாயில் இருந்து 14.8 கிலோ தங்கத்தை சட்டவிரோதமாக கொண்டு சென்ற குற்றச்சாட்டின் பேரில் கன்னட நடிகை ரான்யா ராவ் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் கர்நாடகாவின் IPS அதிகாரி ஒருவரின் நெருங்கிய உறவினர் ஆவார். உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ரயில்வே தேர்வில் வினாத்தாள் கசிவு தொடர்பாக தேர்வு எழுத வந்த ஊழியர்கள் 17 பேரை CBI அமைப்பு கைது செய்துள்ளது. செபி முன்னாள் தலைவர் மாதவி பூரி புஜ் மீது நடவடிக்கை எடுக்க தடை விதித்து மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.